வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம் என்று தகவல்கள் கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைகின்றன. எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் பதில்களை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கான பதில்கள் அனுப்பப்படவில்லை. எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக பதில்களாய் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பித்தவர்கள் தங்களுடைய மனுவின் நிலையை இந்த ஒரு இணையதள வழி முகவரி மூலம் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளும் வசதி தற்சமயம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு ஒரு பிரத்யேக இணையதளத்தையே தொடங்கி இருக்கிறது. இந்த இணையதளத்தின் மூலம் உங்களின் கோரிக்கை மனு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் முகாம்கள் நடத்தி மக்களிடம் மனுக்களை பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கும் 10,000 இடங்களில் ஊரக பகுதிகளை பொறுத்தவரை 15 துறைகளின் வாயிலாக 45 சேவைகளும், நகர்ப்புறங்களை பொறுத்தவரை 13 துறைகளின் வாயிலாக 43 சேவைகளும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை நடைபெற்று வரும் இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை, பிறப்பு, இறப்புச் சான்றிதழ், ஆவணங்களில் பெயர் திருத்தம், பட்டா, சிட்டா உள்ளிட்டவற்றுக்கான மனுக்களை மக்கள் அளித்து வருகின்றனர். மக்கள் வழங்கும் மனுக்கள் மீது அதிகபட்சம் 45 நாட்களில் தீர்வு காணப்படும் என அரசு தெரிவித்திருக்கும் நிலையில் இதுவரை நடந்த முகாம்கள் மூலம் லட்சக்கணக்கான மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்து உள்ளது. மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் முகாம்கள் நடைபெறுகின்றன, இந்த முகாமில் என்னென்ன சேவைகளை பெறலாம் என்பன உள்ளிட்ட விவரங்களை மக்கள் மிகவும் எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் ஒரு பிரத்யேக இணையதளத்தையே தொடங்கியிருக்கிறது. இந்த இணையதளத்தின் மூலம் உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் நீங்கள் பெற முடியும். உங்கள் பகுதியில் எங்கு முகாம் நடைபெறுகிறது என்பதை இந்த ஒரு இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல உங்களுடைய மனுவின் நிலையை அறிந்து கொள்வதற்கான வசதியும் தற்போது சேர்க்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் மனுக்களின் நிலையை தெரிந்து கொள்ள முதலில் இந்த ஒரு பக்கத்திற்கு சென்று தங்களுடைய மனுவின் நிலையை அறிய என்ற பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். இதையடுத்து திரையில் தோன்றும் ட்ராக் கிரீவன்ஸ் என்ற பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கான பயனர் பகுதியை உருவாக்காதவராக இருந்தால் புதிய பயனராக பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே நியூ யூசர் சைன் அப் என்ற பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து உங்களுடைய பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை உள்ளீடு செய்து சமர்ப்பித்தால் அந்த எண்ணிற்கு வரும் ஓடிபி, அதாவது அந்த ஓடிபியை என்டர் செய்து நீங்கள் உள்ளே சப்மிட் என்று கொடுத்துவிட்டீர்கள் என்றால் அந்த எண்ணை பதிவு செய்து சமர்ப்பித்தாலே உங்களுக்கான பயனர் பகுதி இணையதளத்திலேயே உருவாக்கப்படும். பின்னர் மீண்டும் உங்கள் தொலைபேசி எண்ணை கொடுத்து நீங்கள் லாகின் செய்து கொள்ளலாம். இதையடுத்து உங்களுக்கான கோரிக்கை நிலையை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் லாகின் செய்து உங்களால் பார்வையிட முடியும். அதன்படி கோரிக்கை நிலுவையில் உள்ள கோரிக்கை, முடிவுற்றவை, காத்திருப்பில் இருக்கும் கோரிக்கை, காலதாமதம் உள்ளிட்டவைகளை உங்களால் ஆன்லைனிலேயே அறிந்து கொள்ள முடியும். இதற்கிடையில் சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவலின்படி தீபாவளிக்கு முன்பாக 2 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
மக்கள் மனதை குளிர்விக்கும் விதமாக 2 அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. 1.2 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 3% உயர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி GST கவுன்சில் கடந்த வாரம் பல GST சீர்திருத்தங்களை மேற்கொண்டது. அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் மீதான GST வரியை நீக்கியதுடன் வரி விதிப்பு பிரிவுகளையும் முழுமையாக மாற்றி அமைத்து உள்ளது. செப்டம்பர் 22, 2025 முதல் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும். இந்த அறிவிப்பு மூலம் பல பொருட்கள் 0 GST வரிக்கு கீழ் வந்துள்ளன. அதாவது முன்பு 5%லிருந்து 12% வரிகள் விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி GST கிடையாது என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பல வருட கோரிக்கையை பாஜக நிறைவேற்றி உள்ளது. தீபாவளி பரிசாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தீபாவளிக்கு முன்பாக மற்றுமொரு முக்கிய அறிவிப்பும் வெளியாக உள்ளது. வழக்கமாக தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக வெளியிடப்படும் இந்த அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகலாம். இந்த உயர்வுக்கு பிறகு ஊழியர்களின் அகவிலைப்படி 55%ல் இருந்து 58% உயரப்போகிறது. இந்த அதிகரிப்பு ஜூலை 2025 முதல் முன் தேதியிட்டு அமலுக்கு வரும். மேலும் அக்டோபர் மாத ஊதியத்துடன் 3 மாத நிலுவைத் தொகை வழங்கப்படும். மத்திய அரசு ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படியை திருத்துகிறது. முதல் திருத்தம் ஹோலி பண்டிகைக்கு முன்னதாக ஜனவரி, ஜூன் காலத்திற்கும், 2வது திருத்தம் தீபாவளியை முன்னிட்டு ஜூலை, டிசம்பர் காலத்திற்கும் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் 20, 21 தேதிகளில் வருவதால் அகவிலைப்படி உயர்வை தீபாவளி பரிசாக அரசு அறிவிக்க வாய்ப்புள்ளது. கடந்த ஆண்டு மோடி அரசு அக்டோபர் 16 அன்று தீபாவளி சுமார் 15 நாட்களுக்கு முன்பதாக அதாவது அகவிலைப்படி உயர்வை அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. 7வது ஊதிய குழுவின் கீழ் அகவிலைப்படி கணக்கீடு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். அதாவது 7வது ஊதிய குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதிகளின் அகவிலைப்படி கணக்கிடப்படுகிறது. அதாவது இதில் தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறுக்கீட்டின் 12 மாத சராசரி கணக்கில் கொள்ளப்படுகிறது. ஜூலை 2024 முதல் ஜூன் 2025 வரையிலான சராசரி 143.6 இருந்தது. இதன் அடிப்படையில் அகவிலைப்படி 58% வருகிறது. அதாவது ஜூலை, டிசம்பர் 2025க்கு அகவிலைப்படி 55%லிருந்து 58% உயரும். ஊதிய மற்றும் ஓய்வூதிய உதாரணங்கள் மூலம் ஊழியர்கள் மாதந்தோறும் எவ்வளவு கூடுதலாக பெறுவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் 18,000 ரூபாய் எனில் பழைய அகவிலைப்படியின்படி 9,900 ரூபாய் கிடைத்தது. புதிய அகவிலைப்படியின்படி இது 10,440 ரூபாயாக இருக்கும். அதாவது மாதத்திற்கு சுமார் 540 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். மறுபுறம் ஒருவரின் அடிப்படை ஓய்வூதியம் 20,000 ரூபாயாக இருந்தால் சுமார் 600 ரூபாய் அதிகரிக்கும். இந்த அதிகரிப்பு முழுமையாக தரவுகளின் அடிப்படையில் ஆனது. இந்த அகவிலைப்படி உயர்வு 7வது ஊதிய குழுவின் கீழ் நடைபெறும் கடைசி உயர்வு என்பதால் முக்கியத்துவம் பெறுகிறது. 7வது ஊதிய குழுவின் காலம் டிசம்பர் 31, 2025 அன்று முடிவடைகிறது. 8வது ஊதிய குழு செயல்முறையை அரசு எவ்வாறு விரிவுபடுத்துகிறது என்பதில் தற்போது அனைவரின் கவனமும் உள்ளது. இதற்கிடையில் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுடைய புதிய விண்ணப்பங்களுக்கான ஒப்புதல் எப்போது என்ற மிக முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் திட்டமாக மாறியுள்ளது இந்த திட்டம். மாதந்தோறும் சரியாக 1000 ரூபாய் பயனாளிகளாக இருக்கும் சுமார் 1.15 கோடி பெண்களின் வங்கிக் கணக்கில் தமிழ்நாடு அரசு வரவு வைத்து விடுகிறது. இது பெண்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதுடன் அரசு மீது நம்பிக்கையை அதிகரித்து உள்ளது. இதனாலேயே இப்போது விடுபட்ட பெண்கள் எல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். தங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வேண்டும் என உரிமையோடு MLA மற்றும் அமைச்சர்களை நோக்கி தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிய காரணத்தினால் அரசு இந்த திட்டத்தை விரிவுபடுத்த முடிவெடுத்தது. அதனால்
தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை நடத்தி தகுதியான பெண்களிடம் இருந்து உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களையும் பெற்று வருகிறது. கடந்த வாரம் வரை 17 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் இந்த உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்துள்ளனர். நவம்பர் மாதம் வரை இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் உள்ளது. இதனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கவே வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்கள் தங்களுடைய விண்ணப்பங்கள் மீதான அப்டேட் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்படும் மனுக்கள் மீது இவ்வளவு நாள், அதாவது 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பதால் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டோமா இல்லையா என திட்டத்திற்கு விண்ணப்பித்த மகளிர் பலர் ஆர்வமாக காத்து இருக்கின்றனர். கடந்த முறை ஊராட்சி வாரியாக மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் இறுதி செய்யப்பட்டு ஒப்புதல் கொடுக்கப்பட்டன. கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று பயனாளிகளின் விவரங்களை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதியான பெண்கள் பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டனர். இந்த முறையும் கள ஆய்வு மற்றும் வங்கி விவரங்கள் உள்ளிட்டவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னரே பயனாளிகள் இறுதி செய்யப்படுவார்கள். இதற்கு போதுமான கால அவகாசம் தேவை என்பதால் அனைத்து புதிய விண்ணப்பங்களின் மீதான பரிசீலனை முடிந்த பின்னரே அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும். இருப்பினும் துணை முதலமைச்சர் வெகு விரைவில் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பு வரும் என தெரிவித்து உள்ளார். ஒருவேளை இந்த திட்டம் தொடங்கப்பட்ட செப்டம்பர் 15ஆம் தேதி ஏதேனும் அப்டேட் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த திட்டத்தில் விண்ணப்பித்த பெண்களுக்கு விரைவில் குட் நியூஸ் காத்திருக்கிறது. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.